அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் குலதெய்வத்திற்கே சரணம். 5 கரத்தினை ஆணைமுகத்தினை இந்தி நிலவரி போடும் மீந்தனை நந்தி மகந்தனை நாணக்குவிந்தனை கொந்தியில் வைத்து போட்டுகின்றேன். ஓம் ஆதித்யாய சகுமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிபியச்சர் ஆகியவைக்கு எதுவே நமக. அதாவது இந்த வீடியோ பதிவில் வாஸ்துவை பற்றி பார்ப்போம். வாஸ்து வேற, ஜோதிடம் வேற. இதுல தெளிவா இருங்க. வாஸ்துவிற்கும் தனி ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை பயன்படுத்தினால்தான் வாஸ்து வேலை செய்யும். வாஸ்து பிரகாரம் ஒரு வீட்டை அமைத்து சுபிச்சமாக இருப்பது எப்படி, சில டிப்ஸ் பார்ப்போம். பொதுவாக ஒரு வீட்டின் அமைப்பு சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். அதே போன்று கிழக்கு திசை, வடக்கு திசை, இடம் அதிகமாக இருக்க வேண்டும். காலிமனை பொதுவாக ஒரு மனை கிழக்கு திசை வடக்கு திசையில் சாலை இருந்தால் அது சிறப்பான மனை. அதே போன்று அக்னிமூலை என்று சொல்லக்கூடிய கிழக்கு திசை தெற்கு திசை சந்திக்கும் அந்த அமைப்பில் தான் கிச்சன் அமைக்க வேண்டும். குபேர மூலை என்று சொல்லக்கூடிய தெற்கு திசை மேற்கு திசை என்று சொல்லக்கூடிய அந்த திசையில் தான் பெட்ரூம் அமைக்க வேண்டும். அந்த பெட்ரூம் வீட்டின் உரிமையாளர் பயன்படுத்த வேண்டும். செப்டி டேங்க் என்பது மேற்கு திசை வடக்கு திசை சந்திக்கும் அந்த திசையில் தான் செப்டி டேங்க் அமைக்க வேண்டும். அதே போன்று சம்பு, போர், நீர்த்தேக்க தொட்டி வடக்கு திசை கிழக்கு திசை சந்திக்கும் அந்த சனி மூலையில் தான் செப்டி டேங்க் அமைக்க வேண்டும். ஒரு வீட்டின் பூஜை அறை, வீட்டின் மைய பகுதியில் பூஜை அறை கண்டிப்பாக அமைக்க வேண்டும். கிழக்கு திசை வடக்கு திசை நிச்சயமாக ஜன்னல் அமைத்தே தீர வேண்டும். கிழக்கு திசையில் இருக்கும் ஜன்னல் எந்நேரமும் ஓப்பனில் இருப்பது சிறந்தது. வாஸ்துவிற்கு மிகவும் அடிப்படையான ரூல்ஸ், சனி மூலை தாழ்வாகவும் குபேரமலை உயர்வாகவும் இருக்க வேண்டும். பொதுவாக ஜன்னல் வடக்கு திசை கிழக்கு திசையில் அமைத்து கிழக்கு திசை ஜன்னல் எந்நேரமும் ஓப்பனாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டின் உச்ச வாசகால் கிழக்கு திசையில் உச்சகால் அமைப்பதற்கு வடக்கு ஒட்டி வைக்க வேண்டும். வடக்கு திசையில் உச்ச வாசகால் அமைப்பதற்கு கிழக்கு ஒட்டி வைக்க வேண்டும். மேற்கு திசையில் உச்சகா வாசகால் அமைக்க வேண்டும் என்றால் வடக்கு ஒட்டி வைக்க வேண்டும். தெற்கு திசையில் உச்ச வாசகால் அமைக்க வேண்டும் என்றால் கிழக்கு ஒட்டி வைக்க வேண்டும். இந்த பகுதியில் தான் உச்ச வாசகால் அமைப்பது மிகவும் சால சிறந்தது. வாஸ்து பிரகாரம் இந்த திசையில் தான், இந்த இடத்தில் தான் வாசகால் அமைக்க வேண்டும். ஜாதக ரீதியா புதன் வாசகால் சென்றா வைக்கணும் அப்படி இப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. வாஸ்துவிற்கும் தனி ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் உச்ச வாசகால் அமைக்க வேண்டும். இது போன்று உங்களுடைய வீட்டை அமைத்து நோய் நொடி இல்லாமலும் உயர்